கள்ளக்குறிச்சியில ரீசெண்டா விஷசாராயம் குடிச்சு இதுவரைக்கும் 50 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக்கிட்டு வராங்க. இந்த நிலையில நேற்று நடிகர் விஜய் அவர்களும் அவர்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல்லாம் கூறியிருந்தாரு. இப்போ இந்த விஷயம் சம்பந்தமா நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்க மாவட்டம் தோறும் மறுவாழ்வு மையங்களை தொடங்கி அவர்களை குடிநோயிலிருந்து மீட்க வேண்டும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற அரசு எத்தகைய தொலைநோக்கு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறதோ அதே போல குடிப்பழக்கத்திற்கு அடிமையான மறுவாழ்விற்கு முன்னுதாரணமான திட்டங்களை வகுத்து ஓர் இயக்கமாகவே செயல்படுத்த வேண்டும். அரசும் அரசியல் கட்சிகளும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் மட்டுமே இனி எதிர்காலத்தில் இதுபோன்ற அவல மரணங்களை தடுக்க முடியும். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் விஷச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம். இறந்த உயிர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம். அன்புடன் சூர்யா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.